கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்னைக்கு நம்ம 11th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 13க்கான 1 marks ஷார்ட்கட்ஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு எண்டில் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the correct statement regarding the comparison of staggered and ellipsed conformations of ethane is ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டாகர்ட், அப்புறம் தான் எக்லிப்ஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாகர்டு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுனால ஸ்டாகர்ட் இஸ் மோர் அப்படின்றது நமக்கு வரணும். The staggered conformation of ethane is more stable than eclipsed conformation. So first எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் நமக்கு more stable அப்படிங்கிற ஆன்சர் வரணும். வேற எதுக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின், C2H5Br plus 2Na ட்ரை ஈத்தர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ட்ரைனா நம்ம மைண்ட் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே யோசிக்க முடியாம ட்ரை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம, இது வந்து வேர்ட்ஸ் ரியாக்ஷன் இருக்குங்களா, அது நீங்க வேர்ஸ்ட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொனன்சியேஷன் சேமா இருக்கிறதுனால நான் அப்படி சொல்றேன். ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா அது ரொம்ப வேர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்ட்ஸ் ரியாக்ஷன். தேர்ட் கொஸ்டின், அண்ட் ஆல்கைல் புரோமைடு, ஆல்கைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆளு கை. ஸோ எல்லாருடைய கையும் சேர்ந்தா ஆள் கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருடைய கையும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் ABCD 4 கொடுத்துருக்காங்க. கை எல்லாருடைய கையும் சேர்ந்தா ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ பெருசா இருக்கிற ஈக்குவேஷன் தான் நமக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், the CH bond and CC bond in ethane are formed by ethane கொடுத்துருக்காங்க. ஈத்தேன் எப்படி நம்ம எழுதுவோம்னா, எப்படி எழுதுவோம்னா இப்படி எழுதுவோமா, அந்த ஈயை திருப்பி போட்டா 3ன்னு வருமா. ஸோ 3 இருக்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். sp3 ஆப்ஷன் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் த மேஜர் ப்ராடக்ட் ஆப்டெயின்ட் இஸ், மேஜர் ப்ராடக்ட், மேஜர்னா என்ன, பெருசா இருக்கிறது, அதிகமா இருக்கிறது அப்படிங்களா, நம்ம இங்க மேல இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ எந்த ரியாக்ஷனுக்குமே நமக்கு மேலேயே 2 ரியாக்ஷன் வந்து சேர்ந்து இல்லை. CH3Br எல்லாமே நமக்கு ஒன்று கீழே இருக்கு, இல்லை சைட்ல இருக்கு. மேலேயே டாப்ல இருக்கிறது இது 2 தான். ஸோ மேஜர் வந்து டாப்ல இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். Which of the following is optically active? ஆப்டிக்கல்னா என்னன்னு சொல்லுவோம், நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் ஆப்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்ம கண்ணால பார்க்க முடியாது. எல்லாமே ஈக்குவேஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல்ஸ், அது எதுவுமே நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஸோ ஆன்சர் வந்து none of these. ஆப்டிக்கலின்னு வந்ததுன்னா none of these ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். செவன்த் கொஸ்டின், the compounds formed at anode in the electrolysis of an aqueous solution of potassium acetate are, பொட்டாசியம்னு சொல்லியிருக்காங்க. பொட்டேட்டோ ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பொட்டேட்டோ 6 rupees அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பொட்டேட்டோ, இங்க 2 6 இருக்குங்களா, 2 பொட்டேட்டோ 6 rupeesன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஃபார் ஃபன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஜெனரல் ஃபார்முலா ஃபார் சைக்ளோ ஆல்கேன்ஸ், கேன்ஸ்ன்றது நமக்கு வாட்டர் கேன்னு வச்சுக்கலாங்களா. ஸோ வாட்டர் கேன் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நாளைக்கு 1 தேவைப்படும், செகண்ட் நாளைக்கு 2 தேவைப்படும், தேர்ட் நாளைக்கு 3 தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல் கேன்ஸ், எல்லா கேனுமே நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும், வாட்டர் கேன் எல்லாமே. ஸோ N 2N 3Nன்ற மாதிரி ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ CnH2n இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுனால இந்த ஆப்ஷன் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். The compound that will react most readily with gas is bromine. புரோமின் எப்படி எழுதுவோம் பாருங்க, பி, அந்த பியை நம்ம திருப்பி போட்டா 9 மாதிரி வருதுங்களா. ஸோ எதோட ஆட் பண்ணா நமக்கு 9 வருதுன்னு பாருங்க. 3 + 6 9, வேற எதுவுமே நமக்கு 9 வராது. ஸோ புரோமின் வந்து 9 ஞாபகம் வச்சுக்கலாம். Which of the following compounds shall not produce propene by reaction with HBr followed by elimination or only direct elimination? எலிமினேஷன்னா என்ன, டோட்டலாக அவங்கள எலிமினேட் பண்ணி அனுப்புறது. அப்போ 0ன்னு ஒரு ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிப்போம். இது ஒன்று தான் நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். Which among the following alkenes on reductive ozonolysis produces only propanone? ப்ரொப்பனானுக்கு இங்கே 1ன்னு வருதுங்களா. 1க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும், 2, 2க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும், 3. ஸோ 2 3ன்னு இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே 2 3 இருக்கு, சரி ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க 1க்கு அடுத்த நம்பர் 2. ஸோ இங்கே நமக்கு 2ன்னு வரணும். 1க்கு அப்புறம் 2 3, திரும்பவும் 2ன்னு ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். The major product formed when 2-bromo 2-methyl butane is reflexed with ethanol KOHs 2-methyl bute. ஸோ இந்த ஆன்சர் இருக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 2-methyl bute பாருங்க, 2-methyl bute, திரும்பவும் 2-ene அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிப்போம். மேஜர் ப்ராடக்ட், மேஜர்னா என்ன, அதிகமானது அப்படின்னு சொல்றாங்களா. இது ஸ்டார்டிங்ல பாருங்க 2 1 1 1, எது நமக்கு மேஜரா இருக்கு, அதிகமா இருக்கிறது 2 தான். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து 2 ஸ்டார்ட் பண்ற மாதிரி, அதிகமா இருக்கிற நம்பரை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஆன்சரை சூஸ் பண்ணிப்போம். The IUPAC name of the following compound is, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்களேன்,
சிசின்னு இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இருக்குங்களா. டிரான்ஸ்பரண்டா இங்க இருக்கிறது அந்த சைட்ல நமக்கு தெரியுது டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்க இருக்கிற சி தான் அங்கேயும் நமக்கு தெரியுது, அப்ப டிரான்ஸ்னு வச்சுக்கலாம். 2 சி இருக்கு, அப்ப 2 குளோரோ. டிரான்ஸா இருக்கு, அதாவது இங்க இருக்கிறது அங்க நமக்கு தெரியுது டிரான்ஸ்பரண்டா இருக்கு. சிசி 2 இருக்கிறதுனால 2 குளோரோ, டிரான்ஸ் 2 குளோரோ ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். சிஸ் 2 பியூட்டீன் அண்ட் டிரான்ஸ் 2 பியூட்டீன் ஆர். இந்த சிஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சிஸ்டர்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கண் அப்படின்னு வருதுங்களா. சிஸ் வந்து என்ன, கான்ஃபிகரேஷனல் கண், நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் ஏ இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஆப்ஷன்ஸ் பாருங்க. என்ன ரியாக்ஷன்றதை கண்டுபிடிக்க போறோம். CHO, இந்த O வந்து உள்ள ஓவும் இருக்கணும், அப்படின்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். CHO உள்ளேயும் நமக்கு O இருக்கணும். 17th question. CH2A where A is ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A stands for alcohol KOH. வேற எதுவுமே நமக்கு A ல ஸ்டார்ட் ஆகல. A வந்து இந்த A ல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால ALCKOH என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 18th question. Consider the nitration of benzene using mixed corn H2SO4 and HNO3 if a large quantity is added to the mixture அப்படின்னு கேட்டிருக்காங்க. லார்ஜ் குவான்டிட்டி நிறைய நம்ம ஆட் பண்ணோம்னா என்னவாகும்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகும். நிறைய நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டே நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே போனா என்னவாகுமா, ரொம்ப ஸ்லோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 19th question. In which of the following molecules all atoms are coplanar? கோ அப்படின்னு இருக்கு, நீங்க கோவம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க ஸ்மைலி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸ்மைலி எப்படி இருக்கு, கோவமா இருக்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்க, ரெண்டுமே அதே மாதிரி தான் இருக்குன்றதுனால போத் A and B தான் நமக்கான ஆன்சர். Propene on passing through red hot iron tube gives. அயன் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், அயன் பாக்ஸ் தான் ஞாபகம் வரும். அயன் பாக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளக் வந்து மேல கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, பிளக். ஸோ மேல இருக்கிற மாதிரி இருக்க ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். இப்படி இருக்கும், நமக்கு பிளக் வந்து இங்க கனெக்ட் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுக்குமே ஆன்சர் அப்படி இருக்காது. 21 question. HCl இங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க, H பக்கத்துல Clன்னு இருக்கு. வேற எந்த ஆப்ஷனுமே H பக்கத்துல Cl இருக்காது. இது ஒண்ணுதான் Hக்கு நேரா Clன்னு இருக்கு. ஸோ இந்த ஆன்சர் நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். Which one of the following is non-aromatic? நான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் நம்ம ஹோட்டலுக்கு போனா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்களா. ஸோ அந்த நான் பாருங்க இந்த மாதிரியான ஷேப்ல தான் நமக்கு நான் கொடுத்துருப்பாங்க. இங்க எஸ்ன்னு இருக்கு, எஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் நான் மட்டும் நம்ம இருக்கிற மாதிரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். 23. Which of the following compounds will not undergo Friedel-Crafts reaction easily? ஃப்ரீ அப்படின்னு இருக்குங்களா, ஃப்ரீடல் அப்படின்றது நம்ம ஃப்ரீ ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போ நம்ம ஃப்ரீயா இருப்போம்னா நைட்ல தான் நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருப்போம். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நைட்ல ஃப்ரீயா இருப்போம். நைட்டுன்னு வருதுங்களா. ஸோ எப்போ ஃப்ரீயா இருப்போம், நைட்ல எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருப்போம். நைட்ரோ பென்சின் தான் நமக்கான ஆன்சர். 24. Some meta-directing substituents in aromatic substitution are given. Which one is most deactivating? எது நமக்கு deactivating கேக்குறாங்க. ஸோ நமக்கு deactivate ஆகணுமா அப்படின்னா நோ, நமக்கு deactivate ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நோனா NO, deactivateனா நோ, deactivate ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் நோ, NO அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. Which of the following can be used as the halide component for Friedel-Crafts reaction? Friedel-Crafts அப்படின்றவர் வந்து ரொம்ப பொறுப்பானவராம். ஸோ ஐசோப்ரோபைல், ப்ரோபைல் அப்போ பொறுப்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா. Friedel-Crafts வந்து ரொம்ப பொறுப்பான ஆளு. ஐசோப்ரோபைல் குளோரைடுங்கிற மாதிரி ஷார்ட்கட்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். An alkane is obtained by decarboxylation of sodium propionate. Same alkane can be prepared by. இங்கேயும் ஆல்கேன் இருக்குங்களா. ஆல்கேன்னா என்ன, ஆல்கேன் எல்லா கேனையும், கேன்னா இங்க கேனைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஆல் கேனைகளும் ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்களாம், எல்லாருமே ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க. ஆல் கேன் வந்து ஆக்ஷன், ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். இது மாதிரி நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுட்டு படிச்சுக்கோங்க. Which of the following is aliphatic saturated hydrocarbon? பன் நமக்கு ஹைட்ரோகார்பன் இருக்குங்களா. பன் நமக்கு எப்படி இருக்கும், ரவுண்டா இருக்கும். ஸோ இந்த 2 ரவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 மாதிரி இருக்கு. ஸோ ஆன்சர் 8, 18 மாதிரி நமக்கு வரணும். ஹைட்ரோகார்பன் பன்னுனா 8, 18. ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் Z in the following reaction. Zனா என்ன, ஆல்பபெட்டிக்கலா நமக்கு லாஸ்டா வரும். ஸோ லாஸ்டா வர்றது நமக்கு ஃபார்மால்டிஹைடு, ஃபார்மலா இருக்கும். லாஸ்டா வர்றது நமக்கு எப்பயுமே ஃபார்மலா இருக்கும், அஃபிஷியலா இருக்கும், ஃபார்மல் ட்ரெஸ் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ Z நம்ம லாஸ்டா போனாலும் ஃபார்மல் ட்ரெஸ்ஸோட போகணும், ஃபார்மலா போகணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 29. பெராக்சைடு எஃபெக்ட்
கிராஸ் எஃபெக்ட் கேன் பி ஸ்டடிட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டடிடுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கும் போது என்ன பண்ணுவோம், கையில பென்னு பென்சில் ஏதாவது ஒன்று வச்சுப்பாங்களா, அப்போ பெண்ணுன்னு வருது பார்த்தீங்களா, பென்ட்டுன்னு வருதுங்களா, இப்போ பென்னு பென்சில் ஏதோ ஒன்று கையில் வச்சுப்போம். ஸோ ஸ்டடிட்னா பென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 butane on chlorination gives 2 அப்படின்னு இருக்கு. ஸோ 2ல ஸ்டார்ட் ஆகணும். 2 அது 2 டைம்ஸ் எழுதணும். 2 3 டெட்ரா குளோரோ பியூட்டேன் தான் நமக்கான ஆன்சர். 2ல ஸ்டார்ட் ஆகுறதுனால 2 டைம்ஸ் எழுதணும். 2 3 தான் நமக்கான ஆன்சர். இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அது என்ன அப்படிங்கறது ரைட் ஆன்சர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.